அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு பாபு முருகவேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். போன வாரம் ஒரு வழக்கு நீதிமன்றத்திலே வருகிறது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பெருமளவிலே தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் இருக்கிறது. அதற்கு நியாய விலைக் கடைகளிலே இலவசமாக அரசு சானிட்டரி நாப்கின்களை வழங்க வேண்டும் என்கிற ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கிற்கு ஆஜரான அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் அது அரசினுடைய பரிசீலனையில் இருக்கிறது, அதற்குண்டான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் என்ற ஒரு கருத்தை போன வாரம் நடந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கிலே அரசாங்கம் தெரிவிக்கிறது. 30/5/2012 சட்டமன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது, மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது, பெண்களுடைய துயரத்தை உணர்ந்த நீங்கள் உடனடியாக இதற்கு ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று நான் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே அடுத்த 7வது நாட்களிலேயே ஒரு அரசாணையை பிறப்பித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு பள்ளி கல்லூரிகளில் செல்லக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும் இலவசமாக சானிட்டரி நாப்கின் வழங்கிய அரசாங்கம் மாண்புமிகு அம்மாவினுடைய அரசாங்கம். அதற்கு ஒரு சிறு காரணமாக நானும் இருந்திருக்கிறேன். இது போல இருக்குது. இது ஒரு தேர்தல் வாக்குறுதியாக இந்த பக்கா மாஸ் கட்சி இப்போ சொல்லியிருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கிற்கு இது போன்று நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் நாங்கள் இது சீர்மைப்படுத்துவதற்குண்டான முயற்சி எடுப்போம் கூட சொல்லலை. அரசு பரிசீலனையில் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை சொல்கிறார். அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேர் வைக்கிறதுன்னு ஒரு தனியாக ஒரு துறை இருக்குது. ஒரு திட்டத்துக்கு வரும்போது ஒரு பேர் வைப்பாங்க. நான் முதல்வன், உன் புதல்வன், என் புதல்வன், நம் முதல்வன், என்னென்னமோ ஒரு பேர் மட்டும் வைப்பாங்க நல்லா அழகாக. 60 மாணவர்கள் அந்த குடிமைப்பணி தேர்வை எழுதினார்கள். 56 மாணவர்கள் அதை தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அது 56 மாணவர்களும் அரசாங்கம் நடத்துகிற அந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள், படித்தவர்கள். 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர், நம்ம தினத்தந்தி பேப்பரில் அண்ணன் சைதை துரைசாமி அந்த 56 பேரே 40 பேர் என்னுடைய மனிதநேய அறக்கட்டளையிலே படித்தவர்கள் சொல்லி அவர் ஒரு அதாச்சா. அதுக்கு அன்றைக்கே பேப்பரில் ஒரு தனியார் IAS பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது சொல்லுது, இந்த 56 பேர்லேயே 40 பேர் எங்கள் நிறுவனத்திலே படித்தவர்கள் சொல்லுது. ஏன்னா பொய் சொன்னாலும் ஒரு நியாயமானாமாடா அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு படத்தில். அந்த மாதிரி எங்கெங்கோ படித்தவர்களுக்கு இதுலேயுமா ஸ்டிக்கர் ஒட்டுவீங்கிறதா எங்களுடைய கேள்வி. இப்போ இன்னைக்கு எரிவாயு உருளை பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக முதலமைச்சர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். எரிவாயு உருளை பிரச்சனைன்னு சொல்லி யார் கடிதம் எழுதுறது? 5 வருஷத்துக்கு முன்னாடி எரிவாயு உருளைக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறேன்னு சொன்ன ஆளு. 19 லட்சம் தமிழர்கள் இன்றைக்கு வெளிநாடுகளிலே, மேற்கு ஆசிய நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பத்திரமாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் கடிதம் எழுதியிருக்கிறார் முதலமைச்சர். இருக்கிறவங்களாம் பத்திரமா கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி. யார் எழுதுறது? யாரு? நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள், அந்த நாட்டு மக்கள். என்னுடைய தேசிய தலைவர் என்று போட்டக்கூடிய மேதகு பிரபாகரனுடைய மரணத்திற்கு காரணமாக காங்கிரஸோடு கூட்டணி வைத்து பல லட்சம் மக்கள் கொல்வதற்கு காரணமாக இருந்தும் இன்னைக்கு தமிழ் மக்களை காப்பாற்றி கூட்டு வரணுமா? 14/2/2026, 24/2/2026 3 தேதிகளிலே 5 தேர்தல் வாக்குறுதிகளாக, பிரதானமான வாக்குறுதிகளாக எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் 15 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். மகளிருக்கு உரிமை தொகையாக மாதம் 2000, ஆண்களுக்கும் விலையில்லாத பேருந்து பயணம், வருடத்திற்கு 3 எரிவாயு உருளைகள் விலையில்லாமல் தருகிறோம், வீடு இல்லாதவர்களுக்கு அரசே இடத்தை வாங்கி அந்த இடத்திலே வீடு கட்டி அவர்களுக்கு வீடு குடியமர்த்துகிறோம், கல்வி கடன் ரத்து. 2001 திமுக தேர்தல் வாக்குறுதி போல அல்ல, நிச்சயமாக கல்வி கடன் ரத்து செய்வோம். 5 லட்சம் மகளிருக்கு மானிய விலையிலே இருசக்கர வாகனங்கள், 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துகிறோம், மாற்றுத்திறனாளிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்கிறோம், ஜல்லிக்கட்டிலே உயிரிழப்பவர்களுக்கு 10 லட்சமும் அதிலே வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். சிறுபான்மையினருக்கு வட்டி இல்லாத கடனை கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துகிறோம் என்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். இப்போ இத்தனை வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்திருப்பதற்கு காரணம், புகாரி சொன்னார் 1000 ரூபாய் கொடுத்தாரு, தங்கச்சி அசோகவர்ஷினி தான் அண்ணன் எடப்பாடியாரை பேட்டி எடுத்தாரு, அப்போ சாத்தியம் இல்லைம்மான்னு சொன்னார். ஆமாம், சாத்தியம் இல்லைதான். காரணம், உங்களுக்கு நிர்வாக திறனற்ற ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நிர்வாக திறன் இல்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன்னா அதுக்கும் இருக்கிறது காரணம். 2019 21 வரையில் 2 ஆண்டுகள் கொரோனா பெருந்தொற்று, எந்த விதமான வரி வருவாயும் இல்லை, எந்த விதமான வருமானமும் இல்லாமல் தமிழ்நாட்டை கடனை உயர்த்தாமல், அங்கதான் நீங்க நுட்பமாக கவனிக்கணும், கடனை உயர்த்தாமல் 2 ஆண்டுகள் வரி வருவாய் இல்லாமல், வருமானம் இல்லாமல் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஒரே 1 ரூபாய் கூட சம்பளம் பிடித்தம் இல்லாமல் கொடுத்துருக்கிறோம். அதே போல ஈழத்தமிழர்களை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீகமும் இல்லைன்னு சொன்னார் சகோதரர் புகாரி. 1984 பெரும் போர்
இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கிற போது என்னுடைய அன்பு சகோதரர்கள் காயம்பட்டு சிகிச்சைக்காக தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக போரை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக பணம் தேவைப்படுகிறது, ஆயுத தளவாடங்கள் தேவைப்படுகிறது. அன்றைக்கு டெல்லியில் இருந்த வாரி கொடுத்த வல்லல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய அனைத்து அரசு வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தமிழகத்திற்கு வந்து ஒரே காசோலையாக 4 கோடி ஈழத்தமிழருடைய போராட்டத்திற்கு கொடுத்த இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவி அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, ரைட்டு. எங்களுடைய கொள்கையை நாங்கள் மாற்றிக்கொள்வோம், நிலைப்பாட்டை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். எப்படி இயக்கம் ஆரம்பிக்கிற போது அண்ணன் சீமான் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பெரியாரை எதிர்க்கிறாரோ, அதை போலத்தான் எங்களுடைய நிலைப்பாட்டை தான் நாங்கள் மாற்றிக்கொண்டோமே ஒழிய உங்களைப் போல லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிப்பதற்கான திட்டத்தை நாங்கள் ஒதுக்கவில்லை. தயவு செஞ்சு அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே 2009ஆம் ஆண்டு அரசு மருத்துவர்கள் 4ஆம் பட்டை ஊதியம் வழங்க வேண்டும் என்பதற்காக 12 ஆண்டுகள் அரசு ஊழியம் முடித்திருக்கிற அரசு ஊழியர்களுக்கு, அரசு மருத்துவர்களுக்கு 4ஆம் பட்டை ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற ஒரு அரசாணையை முத்துவேல் கருணாநிதி 354 என்கிற ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார். அந்த அரசாணை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறைவேற்றப்படலை, நாங்கள் நிறைவேற்றலை. ஆனால் 2019ஆம் ஆண்டு இதோ இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலே அரசு மருத்துவர்கள் ஒன்று கூடி உண்ணாநிலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் நேராக போய் குந்த வச்சு அங்கே உட்கார்ந்துக்கிட்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமா இந்த அரசாணையை நாங்கள் நிறைவேற்றுவோம், உங்களுடைய 4ஆம் பட்டை ஊதியத்தை நாங்கள் தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சராகி முத்துவேல் கருணாநிதி போட்ட அரசாணையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நிறைவேற்றல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதியும் நிறைவேற்றல, முத்துவேல் கருணாநிதி கனிமொழியும் நிறைவேற்றல. அப்பா போட்ட அரசாணையே நிறைவேற்றாத நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை நீங்க எப்படி நிறைவேற்ற முடியும் உங்களால? இதான் என்னுடைய கேள்வி. உங்க அப்பா ஒரு அரசாணை போடுறாரு, அந்த அரசாணையை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அப்ப உங்களால எப்படி நீங்க உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நீங்க நிறைவேற்ற முடியும்? 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஈரோடு கிழக்கு தொகுதியில், கிழக்கா மேற்கா, கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது. அந்த கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தேர்தல் பிரச்சாரத்தில் அமைப்பு செயலாளர் RS பாரதி 75% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். தம்பி உதயநிதி 90% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். நம்ம மெட்ராஸ் அமைச்சர் மா சுப்பிரமணியம் 99% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். முதலமைச்சர் 95% வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம். சரி, அவங்களுக்கு கணக்கு தெரியாது, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. 99% வாக்கு நிறைவேற்றிட்டாங்களே. கேஸுக்கு மானியம் கொடுத்தீங்களா? பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுத்தீங்களா? கல்வி கடனை தள்ளுபடி பண்ணீங்களா? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணீங்களா? நகையை வச்சுருந்தான் பாவம், வீட்டில் இருந்து 5 சோறு சும்மாவாது இருந்திருக்கோம். வீட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே நாங்கள் தள்ளுபடி பண்ணிவிடுவோம்னு சொல்லிச்சுனா வீட்டு இருந்ததுலாம் காதில் கழுத்தில் கைட்டியும் போயிருந்தல, எங்கள் ஊர்லலாம் எடுத்து போய் கூட்டுறவு பேங்கில் வச்சுச்சிங்க. பாவம் இன்னைக்கு எல்லாம் முழுகி போச்சு. அந்த பாவம்லாம் சும்மா விடுமா அவங்கள? இன்னைக்கு போச்சு அது. இது போல அந்த நகை கடையை தள்ளுபடி பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. இப்போ இதெல்லாம் நடக்கலையே, இப்போ இதெல்லாம் இந்த 1% தான் வருமா அப்படின்னு யார் கேட்டது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் கேட்டார், நான் கேட்கல. 90% 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டாங்களே திமுக அப்படின்னு இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? இப்போ இதெல்லாம் அந்த 1% தான் வருதா அப்படின்னு நான் கேட்கல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சண்முகம் கேட்டார். இப்போ இந்த மாநாடு 10 லட்சம் பேர் நாங்கள் கணக்கில் இந்த முந்தானத்து நடந்துச்சு மாநாடு, அதில் எல்லாருக்கும் ஒரு டப்பா பிரியாணி போட்டாங்க. அந்த பிரியாணி செலவு மட்டும் 100 ரூபா அப்படின்னு வச்சுனா கூட 10 லட்சம் பேர் அவங்க அந்த கணக்கில் இருக்கட்டுமே, எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா 10 லட்சம் பேருக்கு எவ்வளோ ஆச்சு? ஆச்சா? நேரலையை ஏன்டா சட்டமன்றத்தில் ஒளிபரப்பு பண்ணலன்னா 1 கோடி செலவு அவன் காசு இல்லைங்கிறான். எப்படி சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை ஏன் நேரலையில் ஒளிபரப்பவில்லை என்று சொன்னால் அரசிடத்தில் நிதி வசதி இல்லை என்கிற கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கிறது. எதுவுமே செய்யாமல் நாங்கள் சொல்லாதது செஞ்சோம். சொல்லாதது என்ன செஞ்சீங்க? ஓட்டுக்கு என்னென்ன தேவையோ, அடுத்த ஆட்சிக்கு என்னென்ன தேவையோ அதான் சொல்லாதது நீங்கள் செய்கிறது. அதனால வரக்கூடிய இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் முழுமையாக தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அதற்குண்டான ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக வலுவான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை எதிர்ப்பதற்குண்டான அடித்தளம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கூடிய விரைவில் வெட்ட வெளிச்சமாகும். நிச்சயமாக இந்த தேர்தலோடு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத இந்த திராவக மாடல் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லேன். நன்றி, வணக்கம்.